அம்மா வீட்டை விட்டு எங்க போன? ஏலக்கிடலுக்கு. ஏன் தேன்மொழி ஏலத்தடுக்குவா? நானா எடுத்தேன். தேன்மொழி வாயை பார்த்தவொன்னதான் திடலே காலியா போச்சு. பழகன தோட்டத்துக்கு பாத்துக்கிட்டு நின்னேன். உடனே என்ன பார்த்தனே கிக்கி சிரிப்பு. இந்த மோர கட்டைக்கு சிரிச்சேன்னா கொண்டு விடுவேன் அப்படின்னு விரல காமிச்சேன். அந்த ஏலக்கார பாவி 1 பவுனுக்கு கேட்கறனாக்குன்னு சொல்லிட்டு இவளை தள்ளு கட்டிவிட்டானே. போனா போகுது, 1 பவனோட இன்னும் 1/2 பவுன் நஷ்டப்பட்டு தாலி செஞ்சு போட்டுரு, சரியா போயிடும். ஐயோ இவன் என்ன பேசியே கொண்டு விடுவாளே. உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. பொண்ணுன்னா அது பொண்ணு. எத்தனை அன்பு மனுஷால் கிட்ட எல்லாம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. எல்லாம் விலைக்கு தகுந்த புத்தி தாங்க இருக்கா. நான் முதல்லயே நொந்து போயிருக்கேன்டா. நீ எப்படியாவது தேன்மொழி ஒரு வழி கொண்டு வா. தேன்மொழிய இவ்வளவு வழிக்கு கொண்டுறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவான் போல் இருக்க. அடக்கி பாக்குறேன். இல்ல அடங்கியே போறேன். என்னையாடி அடங்க சொல்ற? அடங்காப்புறாரு. ஐயோ ஐயோ இந்தாயா இந்த மாதிரி கையை நீட்டி அடிக்கிற வேலையை விட்டுடு. பின்னாடி மிரட்டுற. நான் உனக்கு புருஷனாகும், உனக்கு சோறு போடுறவன். உன்னை அடிப்பேன், கொல்லுவேன், வெட்டுவேன். அதுக்கு நான் ஒண்ணும் அனாதை இல்லையா? எனக்கும் பெத்தவங்க இருக்காங்க. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. இனிமே இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். செட்டா போடி. எத்தனை நாளைக்கு தான் உன்னை வச்சு அவங்க தாங்குறாங்க நானும் பாக்குறேன்டி. அறிவு கட்டவ புருஷனுக்கு அடங்காத பொண்டாட்டியாவ. என்ன சன்னியாசி என்ன வாயா சௌக்கியமா? நேற்று வரைக்கும் சாமி புண்ணியத்து. இன்னைக்கு என்ன மாமியார் வராங்களா? அட நீ உன்னப்பா. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். அதான் அடிக்கடி வருமா என்னது? சன்னியாசம் நல்லதா சம்சாரம் நல்லதா? சன்னியாசிக்கு தாடி உண்டு, சம்சாரத்துக்கு அது இல்ல. என்னப்பா புரியாத ஆளா இருக்கிற? அவன் பொண்டாட்டியினுடைய நாக்கு நீளத்தை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஐயோ என் பொண்டாட்டி இருக்காளே, அவ வாய திறந்தாள்னா வார்த்தையெல்லாம் நெருப்புல குளிச்சுட்டு வருதா? எங்க அவ போயிட்டா. புண்ணியவாதி புருஷன் கை மேல போனாளே. இன்னைக்கு எத்தனாவது நாள்? அவ சண்டை போட்டு போயிட்டாப்பான்னா. சண்டை போட்டுக்கிட்டு அவ போயிட்டாளா? அவதான் போன. வழக்கமா நம்ம போறது. சன்னியாசி உன் பத்தினி தேவன் திரும்பி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நான் என்ன கண்டேன் இல்ல, என் அதர்மதியாவதி அரச மரத்துக்கு கீழே நிக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். அது யாரு? வாங்க. எப்படி வேலை? பரவாயில்ல போறோம். புது குடிசை போட்டுக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கவா? அடே வீட்டை விட்டுட்டு போறோமே, பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளா கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே கிடைச்சிட்ட. காய் எங்க தொங்குது, துணிமணி எல்லாம் எங்க தொங்குது. 10 நாள் தான் பத்திரமா பாத்துக்கு வந்துருவேன். அது என்ன? இது நான் கட்டின மூட்டை, அதை நீ தான் சுமக்கணும். என்ன தெருவுல நிக்க வச்சு நீங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறியா? சத்தா சும்மாரு. ஏலத்திலே நின்னு அப்புறம் தெருவுல நின்னா என்ன? என்னது தேன்மொழி தேன்மொழி என்ன சொன்ன? இல்ல முதல்ல இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறியே, நேரம் காலம் பார்க்க வேண்டாமா? இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. அரே வீடு ரொம்ப நல்லா இருக்க. ஏயா இதுதான் நீ எனக்கு கட்டின காதல் மாளிகையா? ஆமா ஆமா, என் கையாலேயே சேத்த குழைச்சி மூங்கில முறிச்சு உன்னை நினைச்சுக்கிட்டே கட்டினது. ரொம்ப நல்லா இருக்கியா? ஆனா வீடுதான் சின்னதா இருக்கு. கவலைப்படாத, பின்னால நிறைய இடம் இருக்கு. உனக்கே திடீர்னு எதனாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்க, பெருசா நினைவு சின்ன எழுப்ப வேண்டாம். இது என்ன இது? என்னது என்னது? கம்மல் கம்மல். ஆமா ஆமா, நான் வந்து உனக்காக வாங்கிட்டு வந்தேன். கழுத்துல வச்சு காதல மாட்டிக்க. ஏயா இப்படி திணற? நான் திணறலையே, உனக்கு திடீர்னு இந்த கம்மலை காமிச்சு அப்படி தேய்க்க வைக்கிறான்னு பார்த்தேன். ஆண்டவா, இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. சன்னியாசிக்கு நான் என்ன சொல்லுவேன்? யோ எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கியா? ஆயுசுப்புறம் இங்கேயே. ஆயுசுப்புறமா? யோ அடிக்கடி வீட்டை மாத்த கூடாதியா? எனக்கு நான் ஆசையா கட்டின வீட்டை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். கன்னித்தீவில் விட்டுவிட வேண்டும். நான் அழைத்துக் கொண்டு போனா தலைவனுக்கு தெரிந்து விடுவேன். அதனால் உங்களை யாராவது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள. ஐயோ என் முகத்தை பாருங்க அண்ணே. நான் பாவண்ணே. என்ன உளறுகிறாய்? இளவரசி புறப்படுறதுன்னா கூடவே ஏனும் போயிடுமே. ஓஹோ, அப்படியானால் பூங்குடி மட்டும் அழைத்து போங்க. ஐயோ உங்க முகத்தை பாருங்க அண்ணே, நீங்களும் பாவண்ணே. சொன்னபடி செய். புறப்படுறதுன்னா சாதாரணமா? இப்ப சொன்னா புறப்படுறதுக்கு 1 வாரம் ஆகுமே. போனா ஏன் ஆள் இருக்கிறாப்பா.